Hello friends, welcome to Niranjan's Kitchen. இன்னைக்கு வந்து சிவப்பு சோள அவல் மில்லட்ஸ் அவலை வச்சுட்டோம் ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு ஒரு மில்லட்ஸ் அவலை வச்சு ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாதம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நீங்கள் பாருங்கள், மில்லட்ஸ் அவல் வந்து நான் வந்து இது சிவப்பு சோள அவல் எடுத்திருக்கேன். சிவப்பு சோளத்துக்கான அவல் எடுத்திருக்கேன். சிவப்பு சோள அவல் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 minutes ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லாவே நமக்கு தட்டியாக இந்த அவல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வதங்கிச்சு. இதுலேயே கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சோம் தக்காளி பேஸ்ட், இதையே சேர்த்துக்கிறோம். இது நல்லா கலந்துக்கலாம், நல்லா வதக்கிடுவோம். வரட்டுமே, நாளைக்கு ஆள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் இல்லையா, வந்தால் செஞ்சு போகிறாங்க. ஒரு நாளைக்கு வேணுன்றப்ப வேணுன்றப்ப போட்டு இங்கே பாருங்க, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த சிவப்பு அவல், ஊற வச்ச சிவப்பு அவல் சேர்த்து இதை கலரிங்க. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டான இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். சூப்பரான சிவப்பு சோள அவல் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங்க்கு லைட்டான ஒரு டிஃபன், சூப்பராக டைஜஷன் ஆகும். இது கூட வேணால் கேரட்டு பட்டாணி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து லைட் டிஃபனாக தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் இது தான்.